ஏய் மன்னாரு எங்கடா நேத்து கத்தின்னு வரான் கொயா போட்டு வாங்க. சொல்லுங்க ஐயா. வென்றது கரண்டி ஐயா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்ணு யாருக்கிட்ட பேசிக்கிறாள், அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அது ஒருத்தர்கிட்ட பேசினா நான் சொல்லிருவேன், அது 2-3 பேர்கிட்ட பேசுமே. இப்போ யார்கிட்டயோ போன்ல பேசுறா, அது யாருன்னு தெரியுமா? தெரியும். நம்மளுக்கு எதுக்கு பெரிய இடத்து வம்புன்ட்டு நான் கம்முனுக்கிறேன். ஒரு விசுவாசியாடா, போய் விசில் வர அவனை. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவனை போயிட்டு நான் இழுத்துட்டு வரல. என் பேரு குப்பசாமி இல்ல. டேய் இப்போ உன் பேர் குத்தாமி இல்லடா, மன்னாரு. சாரி, நான் போயிட்டு உன் பொண்ணோட வரேன். என்னது? உன் பொண்ணு கூட பேசணும்னு சொன்ன பாத்தியா, அவனோட வரேன். காது வச்ச மாதிரி முச்சிடணும். என்ன நான் சத்தம் போட்டு வர? என்ன விஷயம்? சொல்லாமா வானவா, இவன் ஊர் பூரா சொல்லிடுவானே. சொல்லுண்ணா, என்னண்ணா பிரச்சனை? என் பொண்ணு யாருக்கிட்ட பேசுறாடா. என்ன நம்பாத, என்னை பத்தி தப்பு தப்பா பேசுனா நம்பாத. அட இவன் யாரா, அவன் லவ் பண்றாது. இதுதான்னா வாய்ப்பு. அந்த தத்து முடிச்சவரை தெத்தி விட்டுரு, சொத்தெல்லாம் நம்மளே வச்சுக்கலாம். அதுக்குதான் நானும் பிளான் போடுறேன். நானும் ஒரு நல்ல பிளான் போடுறேண்ணா. இவன் என்ன பிளான் போடுவான்? அப்பா, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. பார்த்துவாமா, ஏன் இப்படி ஓடியாடுற? என் மேல எவ்வளவு பாசப்பா உங்களுக்கு. பாசெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, படி உடைய போதும் தான். எகத்தல்தாப்பா உனக்கு. அது இருக்கட்டும், போன்ல யார்கிட்ட பேசுனேன்? தெரிஞ்சிருச்சா? அது விஷயம் தான்ப்பா உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். நீ பேசாத, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் சொத்துல 10 பைசா கொடுக்க மாட்டேன் உனக்கு. போ, என்னப்பா பேசுற? விஷயம் தெரியாம என்ன பேசிட்டு இருக்க? சொன்னதான், இந்த சொத்துல உனக்கு பங்கு கிடையாது. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி